அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் சூரா அல் பக்கராவின் 4வது பிரிவின் தமிழ் அர்த்தத்தை பார்ப்போம். நபியே, இன்னும் உன் இறைவன் வானவர்களை நோக்கி, நிச்சயமாக நான் பூமியில் ஒரு பிரதிநிதியை அமைக்கப் போகிறேன் என்று கூறியபோது, அவர்கள், இறைவா, நீ அதில் குழப்பத்தை உண்டாக்கி இரத்தம் சிந்துவோரை அமைக்கப் போகிறியா? இன்னும் நாங்களோ உன் புகழ் ஓதியவர்களாக உன்னை துதித்து உன் பரிசுத்தத்தை போற்றியவர்களாக இருக்கின்றோம் என்று கூறினார்கள். அதற்கு இறைவன், நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நிச்சயமாக நான் அறிவேன் என்று கூறினான். இன்னும் இறைவன் எல்லா பொருட்களின் பெயர்களை ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தான். பின் அவற்றை வானவர்கள் முன் எடுத்துக்காட்டி, நீங்கள் உங்கள் கூற்றின் உண்மையாளர்களாயிருப்பின் இவற்றின் பெயர்களை எனக்கு விவரியுங்கள் என்றான். அவர்கள், இறைவா, நீயே தூயவன், நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவை தவிர எதை பற்றியும் எங்களுக்கு அறிவில்லை. நிச்சயமாக நீயே பேரறிவாளன், விவேகமிக்கோன் என்று கூறினார்கள். ஆதமே, அப்பொருட்களின் பெயர்களை அவர்களுக்கு விவரிப்பீராக என்று இறைவன் சொன்னான். அவர்கள் அப்பெயர்களை அவர்களுக்கு விவரித்தபோது, நிச்சயமாக நான் வானங்களிலும் பூமியிலும் மறைந்திருப்பவற்றை அறிவேன் என்றும், நீங்கள் வெளிப்படுத்துவதையும் நீங்கள் மறைத்து கொண்டிருப்பதையும் நான் அறிவேன் என்றும் உங்களிடம் நான் சொல்லவில்லையா என்று இறைவன் கூறினான். பின்னர் நாம் மலக்குகளை நோக்கி, ஆதமுக்கு பணிந்து சுஜூத் செய்யுங்கள் என்று சொன்னபோது, இப்லீஸை தவிர மற்ற அனைவரும் சிரம் பணிந்தனர். அவன் இப்லீஸ் மறுத்தான், ஆணவம் கொண்டான், இன்னும் அவன் காஃபிர்களை சார்ந்தவனாகினான். மேலும் நாம், ஆதமே, நீரும் மனைவியும் அச்சுவனத்தில் குடியிருங்கள். மேலும் நீங்கள் இருவரும் விரும்பியவாறு அதிலிருந்து தாராளமாக புசியுங்கள். ஆனால் நீங்கள் இருவரும் அம்மரத்தை மட்டும் நெருங்க வேண்டாம். அப்படி செய்தீர்களே ஆனால் நீங்கள் இருவரும் அக்கிரமக்காரர்களில் நின்று ஆகிவிடுவீர்கள் என்று கூறினோம். இதன் பின் ஷைத்தான் அவர்கள் இருவரையும் அதிலிருந்து வழி தவற செய்தான். அவர்கள் இருவரும் சொர்க்கத்திலிருந்து வெளிவருமாறு செய்தான். இன்னும் நாம், நீங்கள் யாவரும் இங்கிருந்து இறங்குங்கள். உங்களில் சிலர் சிலருக்கு பகைவராக இருப்பீர்கள். பூமியில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை உங்களுக்கு தங்குமிடமும் அனுபவிக்க பொருள்களும் உண்டு என்று கூறினார். பின்னர் ஆதம் தம் இறைவனிடமிருந்து சில வாக்குகளை கற்றுக்கொண்டார். இன்னும் அவற்றின் மூலமாக இறைவனிடம் மன்னிப்பு கோரினான். எனவே இறைவன் அவரை மன்னித்தான். நிச்சயமாக அவன் மிக மன்னிப்போன், கருணையுள்ளோன். பின்பு நாம் சொன்னோம், நீங்கள் அனைவரும் இவ்விடத்தை விட்டு இறங்கி விடுங்கள். என்னிடமிருந்து உங்களுக்கு நிச்சயமாக நல்வழியை காட்டும் அறிவுரைகள் வரும்போது, யார் என்னுடைய அவ்வழியை பின்பற்றுகிறாரோ அவர்களுக்கு எத்தகைய பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். அன்றி யார் அதை ஏற்க மறுத்து நம் அத்தாட்சிகளை பொய்ப்பிக்க முயற்சிக்கிறார்களோ அவர்கள் நரகவாசிகள். அவர்கள் அந்நரகத்தில் என்றென்றும் தங்கியிருப்பார்கள். 5வது பிரிவை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.